என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ரெட்மி நோட் 10 சீரீஸில் வந்து ப்ரீவியஸாக 4 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஃபோன்ஸ்னால் ரெட்மி நோட் 10, ரெட்மி நோட் 10 ப்ரோ அண்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த 3 ஃபோனுக்கு அப்புறமா வந்து ரெட்மி தரப்பு வந்து ரெட்மி நோட் 10 சீரீஸில் ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோன் பேர் என்னென்னா ரெட்மி நோட் 10S. அந்த ஃபோன் சூப்பராக ஹிட் ஆச்சு. அந்த ஃபோனுக்கு அப்புறமா வந்து இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஃபோன் பேர் என்னென்னா ரெட்மி நோட் 10T. இந்த ஃபோன் வந்து அமேசானில் ஜூலை 20 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ரெட்மி நோட் 10T இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நீங்கள் பார்த்துக்கிற கௌதம் நியூஸ் சேனல் வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ரெட்மி நோட் 10T இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வீடியோவில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்டு போட்டிருக்காங்க, மேட் இன் இந்தியா போட்டிருக்காங்க, ரெட்மி லோகோ போட்டிருக்காங்க, ஷாமின்னு போட்டிருக்காங்க. இந்த ஃபோனுக்கான ஒரு ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. இங்கே ரெட்மி நோட் 10T போட்டிருக்காங்க. கீழே வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க இப்படி தான் இருக்க போது. இப்போ நம்ம ஃபோனை தூக்கி சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அப்புறமா உள்ளே வந்து ஒரு சிம் டூல் கொடுத்துருக்காங்க. மொபைலில் சிம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கீழே கொஞ்சம் யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே வந்து ஒரு ரெட்மி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 18 வாட்க்கான ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து 18 வாட்க்கு கம்மி தான். 18 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே வந்து ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த ரெட்மி நோட் 10T இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே வந்து உள்ளே கொடுப்பாங்க. பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் மொத்தம் 3 கேமராஸ் இருக்குது. அதில் 2 கேமராக்கு மட்டும் சில்வர் கலரில் ஒரு கார்டு மாதிரி போட்டிருக்காங்க. 3வது கேமராக்கு மட்டும் சிம்பிளாக போட்டிருக்காங்க. டிசைன் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. சைடில் வந்து ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரெட்மின்னு போட்டிருக்காங்க. பக்கத்தில் 5Gன்னு போட்டிருக்காங்க. டிசைன் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. இந்த ஃபோனோட டிசைன் பார்க்க கொஞ்சம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓரியூ பார்த்துடலாம். ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே பட்டனில் அவங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்துடுது. அப்புறம் அவங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து வால்யூம் பட்டன் கீ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ஸ்லாட் இருக்குது. சிம் ஸ்லாட்டில் நீங்கள் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். சிம் நீங்கள் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, செகண்டரி மைக் இருக்குது, அப்புறமா ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது, அப்புறமா ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ரெட்மி நோட் 10T மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 700 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 5G ப்ராசஸர், ஆக்டோகார் ப்ராசஸர் தான். உங்களுக்கு வந்து கேமிங் எடிட்டிங்க்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்க போது. அது மாதிரி எடிட்டிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்க போது. நீங்கள் வந்து கேமிங்காக வாங்கணுச்சுன்னா நல்ல ஃபோனை சொல்லலாம், கண்டிப்பாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஃபோனோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து 3 வேரியண்ட்டில் வரப்போகுது. முதல் வேரியண்ட் வந்து 4GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜ். அதோட ப்ரைஸிங் வந்து 12,999 ருபீஸ் வருது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 4GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜோடு வருது. அதோட ப்ரைஸிங் வந்து 13,999 ருபீஸ்க்கு வருது. கடைசி ஹையர் வேரியண்ட் வந்து 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் வருது. இதோட ப்ரைஸிங் வந்து 14,999 ருபீஸ் வருது. பட் இந்த ப்ரைஸிங் எல்லாமே வந்து கன்ஃபார்மாக தெரிய வரல. இப்போ வரைக்கும் ரூமர்ஸ் படி சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக தெரிய வந்தால் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ரூமர்ஸ் படி இந்த ப்ரைஸாக சொல்லியிருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச்க்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ரைஸுக்கு வந்து AMOLED கொடுத்துருக்கலாம், பட் IPS கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஓகேனே சொல்லலாம். இந்த ஃபோனில் வந்து 60 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா சேஃப்டிக்காக கார்னர் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே போட்டால் கூட உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 5000 mAh ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட சைஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜிங் வாட் ரொம்ப கம்மியாக இருக்குது. 18 வாட் தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்ல முடியாது, கம்மியாக சொல்ல முடியும். இந்த 5000 mAh பேட்டரிக்கு 18 வாங்குறது ரொம்ப கம்மி தான். இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் கண்டிப்பாக ஆக வாய்ப்பு இருக்குது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு. ஏன்னா வந்து பேட்டரி பெருசாக இருக்குது. சார்ஜிங் ஸ்பீடு கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சார்ஜ் ஃபுல்லாக ஏறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 1.5 hours கண்டிப்பாக ஆகும். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து 3 கேமராஸ் இருக்குது. முதல் கேமரா வந்து 48 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒய்டு கேமரா. ரெண்டாவது கேமரா வந்து
2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா, மூணாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் கேமரா. இந்த 2 மெகாபிக்சல்ங்கிறது ஒரு வேஸ்ட்னு சொல்லலாம். இந்த ஒரு கேமரா தான் பெஸ்ட்டாக இருக்க போது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஃபோனில் ரியரில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, படமா சப்போர்ட் உண்டு, HDR சப்போர்ட் உண்டு. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க, சென்டரில் கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல் கேமரானா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் ஒய்டு கேமரா. கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க போகுது. ஏன்னா 8 மெகாபிக்சல் கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே சொல்லலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து செல்ஃபியில் HDR சப்போர்ட் உண்டு, படமா சப்போர்ட் உண்டு. இந்த ஃபோனில் செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா பேட்டரி ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிட் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எவ்வளோனா 191 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க, 191 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்க போது. ஏன்னா வந்து பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ண கொஞ்சம் காம்பேக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 4 கலர்ஸில் வரப்போகுது. முதல் கலர் வந்து சில்வர், ரெண்டாவது வந்து கிரே, மூணாவது வந்து ப்ளூ கலர், நாலாவது வந்து க்ரீன் கலரு. இங்கே வந்து ப்ளூ கலரு, 4 கலருமே சூப்பராக இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க, வித் MIUI 12.5 கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு ஓஎஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை நீங்கள் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப்புறம் சென்சார்ஸ் வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சர்னு எக்கச்சக்க சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து Wi-Fi, GPS, 3.5 mm உண்டு, NFC கிடையாது, ரேடியோ உண்டு, அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜூலை 20 லான்ச் ஆக போது. இன்னும் வந்து 6 டேஸாக இருக்குது. மறக்காம வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம், நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். இந்த ஃபோனை வந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனே சொல்லலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த ரெட்மி நோட் 10T இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.